வணக்கம் வெப் வியூவர்ஸ், நீங்கள் இப்போ இருக்க வெப் சேனல் நான் நாங்கள் ஹோஸ்ட் பார்ட்டி. ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிஸ்டர் தமிழன்ஸ் வந்து நம்ம பொருட்டு ஒன் ஐ ஜோகனில் வந்து இருக்குது அண்ட் இன்னொரு ஐயில் வந்து நம்ம ஜோகன் இல்லை. ஸோ மோஸ்ட்லி நம்ம ஜோகன் வந்து அந்த ரெண்டு ஐலையுமே இருக்காதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷரிங்கான், நம்ம பியாகுகான், நம்ம டென்சேகான் மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ரேனேகான் எல்லாமே வந்து நம்ம 2 ஐஸ் தான் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம ககாஷிக்கு வந்து நம்ம ஒன் ஐ இருக்குது. அண்ட் நம்ம சாஸ்கேக்குமே வந்து ஒரு ஒன் ஐ ரேனேகான் அண்ட் ஒன் ஐ ஷரிங்கான் வந்து மாங்கியோ ஷரிங்கான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஏன் நம்ம பொருட்டோக்கு வந்து ஒன் ஐல மட்டும் வந்து ஜோகன் இருக்குது அண்ட் அனதர் ஐ வந்து நார்மலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் ஒரு ஜோகன் நம்ம இந்த பியாகுகான் டென்சேகானோட லெவல் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் ஜோகன் லெவல் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பியாகுகான். ஸோ இதுதான் வந்து ஒரு மோஸ்ட் காமன் லெவல். ஸோ நம்ம பியாகுகான் வந்து எல்லாருக்குமே வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். பட் இந்த மேனிஃபெஸ்ட் ஆகிற ஏஜ் தான் வந்து அவங்க பவர் லெவலில் வந்து காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இட்டாச்சிக்கு வந்து நம்ம ஷரிங்கான் வந்து முன்னாடியே மேனிஃபெஸ்ட் ஆகுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் வந்து ஒரு ஜீனியஸ் ப்ராடஜி எல்லாமே கூப்பிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இட்டாச்சிக்கு வந்து நம்ம ஷரிங்கான் வந்து சின்ன வயசுல மேனிஃபெஸ்ட் ஆச்சு. அண்டு பட் நம்ம பியாகுகான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எமோஷனோ இல்லை வந்து நீங்கள் வந்து யார் மேலே கோவப்பட்டாலோ இல்லை வந்து அந்த யாராவது இறந்து போனாலும் உங்களுக்கு வந்து அந்த பவர் கிடைக்காது. ஸோ இந்த பவர் வந்து இந்த ஒரு ஹார்ட் ஒர்க், ஹார்ட் ட்ரைனிங் மூலியமாக தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பியாகுகான். ஸோ எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஹியாஷியோ வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ வித்தவுட் ட்ரைனிங் உங்களுக்கு வந்து அந்த பவர்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அன்லெஸ் நீங்கள் வந்து நம்ம ஒரு ஓட்ஸ்க்கு பிளட் இருந்துச்சு, நம்ம காகியா பிளட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பவர் வந்து இந்த ஈஸியாக வந்து நீங்கள் அவைக்கன் பண்ணலாம். பட் அதுவுமே சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு ஒரு பவரை காட்டும் போது எனக்கு வந்து டோட்டலி நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கிற கஷ்டம். பட் ஒரு எல்லாருக்குமே காமனாக பார்க்கும்போது நீங்கள் வந்து அதிகமான ட்ரைனிங் இருந்தால் மட்டும் தான் அந்த ஹோல் ப்ராசஸ்மே நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே ப்ரோ, அதெல்லாம் இருக்குது. அப்படி நடக்கும்போது இந்த ஒரு ஹோல் ப்ராசஸில் ஏன் நம்ம காகியா வந்து காகியோட பியாகுகான் இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். பட் நம்ம காகியோட ஒரு பவர் ஓட்சுஸ்கியோட ஒரு டிஎன்ஏ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிகமான பவர்ஸ் வந்து ஈஸியாகவே கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பியாகுகான் வந்து செம்மையான ஒரு ஹார்ட் ஒர்க்கும் செம்மையான ஒரு இன்டென்ஸ் ட்ரைனிங் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த அன்லாக் ஆகும். ஓகே, இது அன்லாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம காகியோட பியாகுகான் வந்து ஒரு பவர் கிடையாது. நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன், யாருக்கு வந்து காகியோட டிஎன்ஏ இருக்கோ அவங்களால மட்டும் அதை அன்லாக் பண்ண முடியும். எஸ், காகியோட டிஎன்ஏ இருக்கிறவங்களால மட்டும் அந்த இதை அன்லாக் பண்ண முடியும். ஸோ மற்ற யாராலுமே அந்த இதை அன்லாக் பண்ண முடியாது. ஸோ அதுதான் மிகப்பெரிய விஷயம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம காகியோட பவர் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் தான் நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. அப்படி பார்க்கும்போது நம்ம காகியோட பவர்ஸ் வந்து யாருக்கு இருக்கோ அவங்களால மட்டும் இந்த பவரை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நருட்டோட பொண்ணு நம்ம ஹிமாவரி. எஸ், நம்ம ஹிமாவரிக்கு வந்து இருக்கிற ஒரு பியாகுகான் வந்து காகியோட பியாகுகான். பிகாஸ் அந்த பவர் வந்து அந்த ஈஸியாக அவங்களால வந்து நம்ம அன்லாக் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அந்த பவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு வந்து அந்த ஈஸியாக வந்து அவங்க அன்லாக் பண்ணாங்க வித்தவுட் எந்த ஒரு ட்ரைனிங் இல்லாமே. ஸோ எந்த ஒரு ட்ரைனிங்குமே இல்லை. நம்ம திடீர்னு வந்து அவங்க ஒரு எமோஷன் மூலியமாகவே அவைக்கன் பண்ணிட்டாங்க. நம்ம பொருட்டை வந்து அவங்க டாயை உடச்சிருப்பாங்க. ஸோ அந்த எமோஷன்ஸ் மூலியமாகவே வந்து அவைக்கன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து அது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் விஷயம்னு நினைக்கிறேன். நம்ம காகியோட பியாகுகான் வந்து நம்ம இருக்கிறது நம்ம ஹிமாரிக்கு. அண்ட் அது வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்ம கிஷிமோட்டோ வந்து எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு தெரியல. பட் யூஸ் பண்ணாருன்னா ஐ திங்க் நம்ம காகியோ வந்து தி மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸாக நம்ம ஹிமாரி இருப்பாங்க. ஓகே, நம்ம பியாகுகான் இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம டென்சேகான். ஸோ டென்சேகான் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் பியாகுகான்னா எப்படி நம்ம ஒரு 2 மாங்கியோ ஷரிங்கானை சேர்த்தா நமக்கு வந்து ஒரு எட்டர்னல் மாங்கியோ ஷரிங்கான் கிடைக்குமோ அதே மாதிரி வந்து நம்ம சேம் தான் நம்ம டென்சேகான். ஸோ டென்சேகான் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பியாகுகான் வேணும். ஸோ நம்ம பிரின்சஸ் டைம் லைனில் பார்க்கும்போது நம்ம ஹனாபியோ இல்லை வந்து நம்ம ஹினாட்டாவோஸ் இந்த 2 பேர் சேர்ந்தா 2 பேருமே வந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பியாகுகான் இருக்குது. ஸோ இதனால நம்ம டொனேரி கூட வந்து கிட்னாப் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹனாபியை. ஸோ இப்படி பார்க்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம டென்சேகானுக்கு அப்புறம் தான் அந்த நம்ம ஜோகன் சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நம்ம கிஷிமோட்டோ எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் மோஸ்ட்லி அந்த ஸ்ட்ரைட்டாகவே அந்த எல்லாருமே நம்ம ஜோகனுக்கு வந்து போயிடுறாங்க. ஓகே, நம்ம இந்த பவர் லெவல் பார்க்கும்போது நீங்கள் மோஸ்ட்லி ஒன் நைடு இந்த வெர்ஷன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூட பார்த்துருப்பீங்க. ஹிடன் ஹீஸ் லைக் ஹிடன் லேண்டுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒன் ஐயில் வந்து பேக்ரவுண்ட் வச்சுருப்பாரு. ஸோ இந்த ஐ லெவல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஒரு கம்பேட்டபிலிட்டி ஒரு அடாப்டபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஐ லெவல்ஸை கண்டிப்பாக நல்லாவே யூஸ் பண்ணலாம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும்
நம்ம பொருட்டோக்கு ஏன் ஒரு ஐயில் மட்டும் ஜோகன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொருட்டோ லிட்ரலி ஒரு அவரோட ஜீன் லெவல் பார்த்தீங்கன்னா, ஒரு ஓட்சுட்சுகி லெவலில் தான் இருப்பார். ஏன்னா நம்ம நருட்டோ, நம்ம ஹினாட்டா ஸோ கிட்டத்தட்ட வந்து 2 பவர்ஃபுல் பீப்புளுக்கு வந்து அவர் இருந்திருக்காருல்ல. ஐ மீன் 2 பவர்ஃபுல் பீப்புளோட ஒரு சில்ட்ரன் அண்ட் 2 பேருமே டைரக்ட்லி கனெக்டட் டு ஓட்சுட்சுகிஸ். எஸ் நம்ம நருட்டோவும் டைரக்ட்லி கனெக்டட் டு ஓட்சுட்சுகி. நம்ம ஹினாட்டாவுமே நம்ம டைரக்ட்லி கனெக்டட் டு காகியா இல்லை நம்ம ஹமோரா கூட சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம பொருட்டோ வந்து ஒரு பிறக்கும் போதே ஒரு ஓட்சுட்சுகியாக தான் பிறந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு ஜோகன் பவர் அவருக்கு அன்லாக் ஆனதுக்கான ஒரு மெயின் ரீசன் அவருக்கு வந்து இந்த ஒரு ஃபுல் அவேக்கன் நம்ம இவங்களுக்கு ஹிமாரிக்கு வந்து ஃபுல்லாக அவேக்கன் ஆகிட்டு. பட் இவருக்கு வந்து அவேக்கன் ஆனதுக்கு மெயின் ரீசனே வந்து நம்ம இந்த ஒரு ஓட்சுட்சுகி அவர் கில் பண்ணது. ஐ மீன் நம்ம ஓட்சுட்சுகியை கில் பண்ணதுக்கான அது அவேக்கன் ஆச்சுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் ஓட்சுட்சுகி காட் மேபி அதை தான் பார்த்துருக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெகுலேட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பாஸ் டவுன் பவர். ஐ மீன் வந்து ஒரு கிளானுக்கு ஏற்ற மாதிரி பவர் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ, அப்போ ஏன் பொருட்டோக்கு கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா பொருட்டோக்கு 2 ஐலையுமே ஜோகன் இருக்கிறது வந்து ஒரு அதிகமான பவராக இருக்கும். அண்ட் ஐ திங்க் நம்ம பொருட்டோ ஜோகன் காட் நம்ம பொருட்டோக்கு இந்த ஐயை பவர் மாதிரி லென்த் பண்ணுறாதான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம கிட்டத்தட்ட நீங்கள் இந்த பொருட்டோ ஜோகன் காடை பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஃபார்மே கிடையாது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம மண்கால பார்க்கும்போது அவருக்கு ஃபுல்லாக ஒரு ஐஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த ஐஸில் ஒரு ஐ நம்ம பொருட்டோக்கு கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் அது கிஷிமோட்டோ கூல்னஸ்க்கு ஐ மீன் கொஞ்சம் லுக் பார்க்க நல்லா இருக்காருன்னு சொல்லி கொடுத்தாரா இல்லை இதுதான் ஒரு மெயின் ரீசனான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் ஐ திங்க் நம்ம இந்த ஒரு காரணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஜோகன் பவர்ஸ் யாருக்குமே சிம்பிளாக கிடைக்காது. ஒரு கடவுளை கொண்டா அதுக்கு நீங்கள் ஒரு பே பண்ணி தான் ஆகணும். அப்படி தான் சொல்லி நம்ம இவர் சொல்லியிருப்பாரு. அண்ட் இருக்கும்போது இந்த ஒரு பவர் லெவலில் நம்ம ஓகே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு மொமோஷ்கி இதை சொல்லும் போது நம்ம பொருட்டோ ப்ளூ ஐஸ் வில் டேக் எவ்ரி திங் ஃப்ரம் யூன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ளூ ஐஸையும் நம்ம ஜோகனோட பவரையுமே காட்ட தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம ஜோகன் நம்ம பொருட்டோக்கு இன்னும் ஃபுல்லாக மேனிஃபெஸ்ட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னும் ஃபுல்லாக மேனிஃபெஸ்ட் ஆகலை. ஏன்னா நம்ம ஜோகன் இப்போதைக்கு அவருக்கு அவேக்கன் தான் இருக்குது, மேனிஃபெஸ்டேஷன் வேறு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கன்னா நம்ம ஷரிங்கான் எல்லாருமே பார்த்துருப்போம்ல. ஸோ நம்ம ஷரிங்கானோட பவர்ஸ் அவேக்கன் ஆகிறது நம்ம 1 டோமே பேட்டர்லேயே அவேக்கன் ஆகும். நீங்கள் கொஞ்சம் கெஞ்சிட்ஸு பண்ணலாம். உங்களுக்கு ஃபுல்லாக அவேக்கன் ஆகுறது நம்ம 3 டோமே பேட்டர்ன். அதுக்கப்புறம் நம்ம மாங்கியூ ஷரிங்கான் அவேக்கன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். அண்ட் இஎம்எஸ் கிடைக்கும் போது தான் நீங்கள் இந்த ஃபுல் பவர்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரேனேகான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த ஒரு 1 ஐ ஜோகன் நம்ம மேபி நம்ம இந்த கடவுள் நம்ம ரெண்ட் பண்ணுறாதான் நினைக்கிறேன் நம்ம பவரை. அண்ட் எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் பொருட்டோ ஒரு யங் ஏஜ்லேயே ஒரு மிகப்பெரிய ஆப்போனண்ட் தோக்கடிச்சிருக்காரு. லைக் மொமோஷ்கி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஈவன் காகியா விட பவர்ஃபுல். நீங்கள் அந்த பவர் லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ மீன் சக்ரா ஃப்ரூட்டை நம்ம காகியா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். சாப்பிட்டாருன்னா நம்ம மொமோஷ்கி அதை விட பவர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ அந்தளவுக்கு இருக்கும்போது நம்ம மொமோஷ்கி ஒரு ரெனிகான் டைப். ஸோ நம்ம காகியா ஒரு பியாகான் டைப்னு வச்சுப்போமே. அது டைப்லாம் கிடையாது, எல்லாமே நம்ம ஓட்ஸஸ்க்கோட ஒரு ஹை லெவல்ஸ் தான். நம்ம அதை தான் நம்ம இங்கே பெருசாக பேசிகிட்டு இருக்கோம் கிளான் லெவலில். ஸோ இந்த கிளான்ஸ் எல்லாமே ஒரு ஹெரிடிட்டி பவர் மாதிரி வரனால ஐ மீன் என்னோட அப்பாவுக்கு நம்ம பியாகான் இருந்துச்சுன்னா எனக்குமே பியாகான் வரும். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம பொருட்டோக்கு அதே ஒரு ஓட்சுட்சுகி பிளட் மூலயமா நம்ம பியாகான் டென்சிகானாக மாறுறதுக்கு பதிலாக ஜோகனாகவே மாறிட்டு ஐ திங்க் நம்ம பொருட்டோக்கு டேரெக்டாக டென்சிகான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி 2 டென்சிகான் ஒன்றா சேர்ந்து நம்ம ஜோகன் ஆச்சா இல்லை நம்ம ஜோகன் காட் நம்ம பொருட்டோக்கு நம்ம இப்போதைக்கு பவர்ஸ் லென்த் பண்ணுறாரான்னு சொல்லி தெரில. பிகாஸ் நம்ம மொமோஷ்கி ஸ்டேட் பண்ணும்போதே அந்த ஒரு எப்படி சொல்லியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஐ மீன் கண்டிப்பாக ஒரு ஃபிக்ஸ்டு விஷயமாக சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். யார் ஒரு கடவுளை கொண்டுறாங்களோ அவங்க கண்டிப்பாக இதுக்கு பே பண்ணி ஆகுதுன்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி நம்ம இது ஒரு கேர்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இது நம்ம எப்படி வேணாலும் கண்டிப்பாக நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் ஐ திங்க் மோஸ்ட்லி நம்ம பொருட்டோக்கு நம்ம ஜீன்ஸ்னாலையும் நம்ம ஜோகன் காட்னாலையும் தான் இந்த ஒரு ஐ பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருட்டோக்கு ஒரு ஐ இருக்கிறதே நல்லா தான் இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம ஒரு ஐ ஃபுல்லாக நம்ம ஹீமாரி மாதிரி இல்லை இனாட்டா மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக அந்த கேரக்டர் செட் ஆகிருக்காது. ஏன்னா நம்ம நருட்டோட ரிசம்சன்ஸ்லாம் நம்ம பொருட்டோவில் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது பெட்டராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் 2 கண்ணுலையுமே இருந்தால் ஜோகன் செம்மையாக இருக்கும், ஒரு பவர் லெவலுக்கு மாதிரி காட்டல. ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்கும். பட் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆகும்போது நம்ம ஹகரமும் கூட பவர் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாஸ்கிக்கு 2 ஐஸுமே நம்ம ரெனேகானாக மாறாமல் ஒரு ஐ மட்டும் நம்ம ரெனேகானாக மாற்றிருப்பாரு. ஸோ அதுவுமே எந்த ரீசன் கேட்டிங்கன்னா
இந்த ஒரு பவர் லெவலுக்காக தான். ஸோ அவங்க ஃபுல்லா பவர்ஸ குடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு பாதி பவர்ஸோ இல்ல சம்திங் ஒரு லெவல்ல தான் குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க அத பார்க்கும்போது நீங்க பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபுல் பவர்ஸுமே குடுத்தா உங்களுக்கு ரெனேகான் அவேக்கன் ஆயிடும் ஃபுல்லா. ஸோ நம்ம சாஸ்கிக்கு வந்து ஒரு 50% ஆஃப் பவர்ஸ் தான் குடுத்துருப்பாரு நம்ம இவரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம 50% ஆஃப் பவர்ஸ் மட்டும் தான் அந்த வந்து அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ இத தான் நீங்க அந்த பார்க்கலாம். அண்ட் இதுதான் அந்த காமிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம பொருட்டோக்கு வந்து 1 ஐல ஜோகன் இருக்கிறது வந்து அதுக்கான ரீசன் நெனைக்கிறேன். ஸோ நீங்க சொல்லி மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. திஸ் இஸ் ஹோஸ்ட் பாஸ் சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.